அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, ஒரு மார்க்கத்திற்கு இருக்க வேண்டிய உண்மையான, கட்டாயமான, அவசியமான பண்புகள், 2 பண்புகளை இதற்கு முன்னால் வந்த வீடியோல பார்த்திருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதை தொடர்ந்து இந்த வீடியோல இருந்து இஸ்லாம் என்றால் என்ன, இந்த இஸ்லாமிய மார்க்கம்னா என்ன என்பதை அடிப்படையிலிருந்து கற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். முதலில் இஸ்லாத்தின் கடமைகள் என்ன? ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதுன்னா அதனுடைய பேசிக் கண்டிப்பாக இருக்கும். பேசிக் அறியாம, ஃபண்டமெண்டல்ஸ் அறியாம நம்ம அந்த விஷயத்துக்குள்ள தவறான அபிப்பிராயத்தை கொண்டு வரக்கூடாது, நல்ல அபிப்பிராயத்தையும் கொண்டு வரக்கூடாது. முதல்ல அந்த விஷயத்தினுடைய பேசிக் நம்ம ஆராயணும், ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்க்கணும், அடிப்படையில என்ன இருக்கு அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அந்த வரிசையில இன்னைக்கு நாம இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படைகள் என்ன, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இஸ்லாம் கேட்டீங்கன்னா 5 இருக்கு. இஸ்லாமின் அடிப்படைகள் 5. முதல்ல என்னது? கலிமா. 2வது தொழுகை. 3வது நோன்பு. 4வது ஜகாத். 5வது ஹஜ். கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். இந்த 5மே இஸ்லாத்தின் ஃபண்டமெண்டல்ஸ் சொல்லுவாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படைகள், இஸ்லாமிய மார்க்கத்தின் கடமைகள் இந்த 5 தான். உண்மையான ஒரு முஸ்லிமுக்கு இருக்கக்கூடிய 5 கடமைகள். இந்த 5ஐயும் பின்பற்றினால்தான் அவன் உண்மை முஸ்லிமாக திகழ்வான். இதுல நம்மள எத்தனையோ பேருக்கு, நம்மள நிறைய பேருக்கு இந்த இஸ்லாத்தின் கடமைகள் கூட சரியாக தெரியாது. இஸ்லாத்தின் கடமைகள்னா இந்த 5 இருக்கு, இந்த 5 இருக்கு. இந்த 5மே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு, இந்த 5ஐயும் சரியான முறையில புரிஞ்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டத்துல சரியான முறையில இஸ்லாம கத்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஆக இஸ்லாத்தின் கடமைகள் 5. முதல்ல என்னது? கலிமா. 2வது தொழுகை. 3வது நோன்பு. 4வது ஜகாத். 5வது ஹஜ். இந்த 5ஐயும் ஞாபகம் வச்சுக்கணும். இஸ்லாமுடைய கடமைகள் இது, இஸ்லாமுடைய ஃபண்டமெண்டல்ஸ் இது. இது அடுத்து பிரீஃப் இல்லாம டீட்டெயிலா பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக கலிமானா என்னது, தொழுகைனா என்னது, என்ன பண்ணணும், சரியான தொழுகை எப்படி தொழுகிறது, நோன்பு எப்படி வைக்கணும், எந்தெந்த நோன்புகள் வைக்கணும், ஃபர்து நோன்பு மட்டும்தான் வைக்கணுமா, கடமையான நோன்பு மட்டும்தான் வைக்கணுமா, நஃபில் நோன்புகள் கிடையாதா, அந்த மாதிரியான நிறைய கேள்விகளுக்கு இன்ஷா அல்லாஹ் விடை கொடுத்து எப்படி சரியாக நோன்பு நோக்கணும் என்றையும் கற்றுக் கொடுத்து இன்ஷா அல்லாஹ் ஜகாத்னா என்னது, நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து 2.5% மக்களுக்கு ஜகாத் கொடுக்கணும், வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்கணும், எந்த மாதிரியான மால்கள், எந்த மாதிரியான சொத்துக்கள்ல எப்படி நம்ம எடுக்கணும் ஜகாத் என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்த்து, ஹஜ் செய்வதனுடைய அந்த சிறப்பு என்னது, ஹஜ்னா என்ன, இது எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் அனைத்தையும் வரக்கூடிய வீடியோக்கள்ல, வரக்கூடிய காலகட்டத்துல இன்ஷா அல்லாஹ் தெளிவான முறையில், சிறந்த முறையில் இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்வோம். சோ இதையெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து அடைய வேண்டும், உங்களுக்கு தெளிவாக நோட்டிபிகேஷனோடு வந்து அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியத்தை செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்முடைய இந்த நற்காரியத்தை, சிறந்த எண்ணத்தை சீராக்கி நம்முடைய எண்ணங்களை கபூல் செய்வானாக. நமக்கு சீரான இஸ்லாமிய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கான பாக்கியத்தை அருள் புரிவானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.